ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் உள்ள பொருளை வச்சு நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை கேக் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். 1/2 அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 ஏலக்காவை நான் கல்லில் தட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெல்லத்தை வேற ஒரு பாத்திரத்தில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பவுலில் 1/2 அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா அதே கப் 1/2 கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா எந்த கப்பு நீங்கள் அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறமா 1 கப் அளவுக்கு வெல்லம், 3/4 கப் அளவுக்கு தண்ணி, இதுதாங்க அளவு. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேக் செய்கிற ஒரு பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃபுல்லாக நெய் தடவிக்கிறேன். மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சமாக கோதுமை மாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. நீங்கள் லைட்டாக தடவினா கூட போதும். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமமாக இருக்கும். அப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் வெசல் ஸ்டாண்டை உள்ளே வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடுபடுத்திக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸிங்கை உள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 to 35 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் பெரிய அடுப்பில் வச்சிங்கன்னா தீயை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கேக் வேகிற டைம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நீங்கள் இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 35 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கேக் நல்லாவே வெந்துட்டு. நீங்கள் வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு கத்தியை உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். பாத்திரத்தில் தனியாக பிரிஞ்சு வந்தாலும் வெந்துட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, கேக் பாத்திரத்தை வெளியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து கேக்கை வெளியே எடுங்க. அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்க, கோதுமை கேக் அடிப்பிடிக்கவே இல்லை. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை கேக் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.